Let us turn our books to the book of Psalms. சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். The book of Psalms chapter 119 119ஆம் சங்கீதத்தை நீங்க திருப்பிக் கொண்டீங்கன்னா அதுல 133ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது தாவீது இப்படியா ஜெபம் பண்ணுவாரு. அவர் சொல்லுவாரு, direct my steps by your word. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி. He prays to God. தேவனிடத்துல ஜெபிக்கிறாரு. இது ஒரே ஒரு வார்த்தையாய் நீங்க பார்க்காம ஒரு ஜெபமாய் நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை இந்த வார்த்தையின் மூலியமாக நாம் ஜெபித்து தேவனுடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் சொல்றார், உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி. லார்ட் டிரெக்ட் மை ஸ்டெப்ஸ் பை யோர் வேர்ட். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். இந்த நாளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஒரு ப்ளூ பிரிண்டை போட்டு இந்த பிள்ளை மகள் என்னிடம் கேட்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்தின் மூலியமாய் இதுதான் வழி என்று சொல்லும் பொழுது அதை ரிசீவ் பண்ணும் பொழுது, கேட்கும் பொழுது அதை நம் வாழ்க்கையில அனுபவமாய் நாம் மாற்றிக்கொள்ள முடியும். There are two ways. ஒன்று நாம் நினைத்த வழி, இன்னொன்னு தேவன் நியமித்த வழி. The option நமக்கு தேவன் கொடுத்து ஓப்பனாய் வைத்திருக்கிறார். The choice will always become ours. நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அதுதான். மோசேயின் மூலியமாக தேவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு சொல்லுவார், உங்களுக்கு முன்பதாக ஜீவனும் மரணத்தையும் வைத்திருக்கிறோம்ப்பா, நீங்க எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? மோசே இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆலோசனை சொல்லுவாரு, நீங்க ஜீவ பாதையை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. சூஸ் லைஃப். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எந்த வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அந்த வாழ்க்கையினுடைய பாதை தான் நம்முடைய கடைசியான டெஸ்டினியை சூஸ் பண்ணி கொடுக்கும். If we don't choose, if we don't make the right choices through God's word, our destiny, we cannot reach the destiny. So God's word is the key. தேவனுடைய வார்த்தை தான் திறவுகோல். தேவனுடைய வார்த்தையில எழுதியிருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் அதுல வைத்திருக்கிற பொக்கிஷமானதை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணும் பொழுது தேவன் நாம் பார்க்கும் பொழுது என் மகன் என்னுடைய வழியை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால நான் அவர்களை கனப்படுத்துவேன். So it's the key for us to know our life pattern has been designed by God and God knows. ஒவ்வொரு வழிகளையும் நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். நாம் அதிகாலையில எழுந்து கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலியமாய் தேவன் பேசுகிறார் என்று முழு நம்பிக்கை நமக்குள்ள வரட்டும். So many a times நம்முடைய வாழ்க்கையில எப்படி யோசிப்போம்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக, ஒரு ஊழியக்கார் மூலியமாக, இல்ல நான் ஒரு செய்தி கேட்கிற அதன் மூலியமாக தேவன் பேசட்டும் என்று நாம் காத்து கொண்டிருப்போம். God can speak, இல்லைன்னு ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனாலும் the primary, அதாவது முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய வசனத்துலதான் எல்லாமே அடங்கியிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளணும். When we read God's word, that is the sure key for everything. நீங்க அதே சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல 105ஆம் வசனத்துல அழகாக நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. So he finds your word is the lamp to my feet and light to my path. அப்போ இந்த வேத வசனம் நாம் நடக்க வேண்டிய ஒவ்வொரு அடிகள் எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் வெளிச்சமாக காட்டும். போகிற வழி எதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கும். நீங்க எந்த சூழ்நிலையாச்சு அநேக பரிசுத்தவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில கூட நடந்திருக்கும்.
என்ன பண்ணுவதுன்னு தெரியாத சூழ்நிலையில நாம் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை எடுத்து நாம் படிக்கும் பொழுது, கர்த்தர் வழியை காட்டுகிற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தை சொல்லுவார், 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அப்பா உன் செவிக்கு பின்பதாக ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும், வழி இதுவே என்று சொல்லத்தக்க. Your ears will hear a word behind you saying, this is the way, walk in it. Whenever you turn to the right hand or whenever you turn to the left. அப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய வசனத்திற்கு முதலாவது இடம் கொடுக்கணும். நீங்க கர்த்தருடைய வசனத்தை வைத்து கொண்டு உங்களுடைய ஜெபத்தை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு அநேக நேரத்துல நம்முடைய ஜெபம் ஏன் தேவன் பதில் வராம இருக்கிற காரணமே, because you are not praying the right prayer. When we don't pray the right prayer according to God's word, the results is indefinite. நம்முடைய வாழ்க்கையுடைய அடித்தளமே, ஆண்டவரே உங்க வசனத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, உங்க வசனத்தின்படி நான் ஜெபிக்க போகிறேன், உங்க வசனம் சொல்லுகிறபடி நீங்க செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறீங்க. We have to be tuned or renewed our mind. நம்முடைய மனதை புதிதாக்கி கொண்டு வசனத்தின்படி நாம் வாழும் பொழுதுதான் அற்புதத்தின் வாழ்க்கை, மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு இரவு நேரத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி வாழ்கிறார் என்று உங்களையும் பார்க்காதீங்க, நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. is my life patterned to God's word? கர்த்தருடைய வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் நாமே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டத்துல தான் இருக்கிறோம். Because the same word, கர்த்தருடைய வசனம் தான் நம்மை புடமிடும், நம்ம எல்லா விதமான காரியத்திலையும் நம்மை சீர்திருத்தும், நம்மை ரிப்ரூவ் பண்ணும், எல்லாமே. When we live according to God's word, God will be glorified. அப்போ இன்னைக்கு நாம் நம்மளே நிதானித்து பார்த்து கொள்ளலாமே. Let us come again to self-examine ourselves. Is my life directed by God's word, or is my life directed by myself, or is my life directed by the enemy? சத்துரு போடுகிற எல்லா காரியத்திற்கும் நான் ஒத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறேனா, இல்ல தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி என் வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறதா? That's the beauty. நீங்க ஆதியில பார்த்தீங்கன்னா the same word. நீங்க பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அதுல பியூட்டிஃபுல்லா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கம் கொடுத்து இருப்பார் பாருங்க. ஒரே 2 கனி தான் வைத்திருந்தார். பிசாசு சத்ரு சர்ப்பமாய் வந்து ஆதாமியும் ஏவாளையும் வஞ்சிக்கிற நேரத்துல தேவன் சொன்னாரோ, தேவன் சொன்னாரு, தெளிவா சொன்னாரு, நீங்க எது வேணா சாப்பிடலாம், நீங்க எந்த கனி வேணா புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை கனி நீங்க தொடக்கூடாதுப்பா, ஜீவ விருட்ச கனியை நீங்க தொடக்கூடாது. So when Adam and Eve got deceived, the deception came because they had only one thing. என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள இருந்ததெல்லாம், ஐயோ தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை அவங்க ஒரு நாள் யோசிக்கல. They could not. They fell into deception. Because of the disobedience of the deception, mankind fall into sin. இன்னைக்கு பாவத்தை மேற்கொள்ள முடியாத அநேக பேருக்கு தவித்துக் கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? We are not filled in God's word. சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனத்துல தாவீது சொல்லுவான், ஆண்டவரே உங்க வசனத்தை, வாலிபன் தன் வழியை எதைனால் சுத்தம் பண்ணி கொள்ளுவான், உங்க வசனத்தை இருதயத்துல காத்து கொள்வதனாலதான் ஆண்டவரே. So every time that we go through the trials and temptations in our life, it is through God's word we will be able to overcome. நம் ஜெயசாலியாய் வாழ முடியும்.
நம்மை ஜெயசாலியாய் வைக்கிறது கர்த்தருடைய வசனத்துல வல்லமை அடங்கி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to get pruned. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்துக்கு வசனத்தை படிக்க வேண்டும் என்று நாம் நேரத்தை ஒதுக்கி கொடுக்கும் பொழுது அந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள கடந்து போடும் பொழுது வசனம் கிரியை செய்யும். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், பரிசுத்தவான் பில்லி கிராஹாமுடைய ஐயாவுடைய சாட்சி. அவர் ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி அவர் வேத புஸ்தகத்தை ஏறக்குறைய 100 முறைக்கு மேலாக அவர் படித்திருக்கிறாராம். அநேக நேரம் அந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு முழங்காலில் நின்று கொண்டு படிப்பாராம். அந்த வார்த்தையில் இருக்கிற மகத்துவமும் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் பரிசுத்த ஆவியானவர் மூலியமா இதை விளக்கி கொடுக்கும் பொழுது அவர் பெற்றுக்கொண்ட அந்த கிருபையினால ஒவ்வொரு கான்ஃபரன்ஸுக்கும் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் கடந்து போகும் பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் பேச அவருக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வசனத்தினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோமா, இல்ல உலகத்தில் இருக்கிற காரியத்தினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோமா? We have to choose to have God's word in our heart, in our mind, in our spirit. போகிற எல்லா இடத்திலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறவர்களாக we have to go, we have to tell God's word. நாம் என்ன காரியத்தை பேசுகிறோம், எதை பேசுகிறோம், உலகத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோமா, இல்ல பரலோக ராஜ்யத்துல வசனம் இப்படி சொல்லுகிறது இந்த வசனத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும். The first key நமக்கு, நாம் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழணும். அந்த வார்த்தையின்படி வாழ்கிறபடினால நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறபடியே let us walk, let us keep on walking. கர்த்தருடைய வசனம் சொல்லும், நீங்க வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா it's a blessed word from the Lord. ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க 3ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா the Bible will record. It says, hallelujah, thank you Lord, blessed is he who reads and those who hear the words of the prophecy and keep those things which are written in it, for the time is near. கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, படிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவருக்கும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. We choose. நம்முடைய பாதையில, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை நாம் தீர்மானித்துக் கொள்கிறோமோ அந்த தீர்மானத்துல நாம் வேர்கொண்டு நிற்க கர்த்தர் நமக்கு இந்த இரவு நேரத்துல கிருபை கொடுப்பாராக. உங்களை கொண்டு உங்க குடும்பத்துல, உங்க சமுதாயத்துல, நீங்க போகிற எல்லா இடத்திலும் உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் சொல்ல முடியும், because God's word prevails. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்க வாழும் பொழுது ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டு போக முடியாது. ஒரு நாளும் பலவீனம் உங்க வாழ்க்கையில இருக்காது. ஒரு நாளும் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களை மாற்ற ஜெயம் கொள்கிறவருக்கு இந்த வார்த்தையானது கிரியை செய்யும் என்று நீங்க நம்பி வாழும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே அவர் வார்த்தையின்படி செய்ய அவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. Let us continue. நாம் இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் let us examine, let us learn to walk, let us believe 100%. நீங்க எதை நம்புறீங்களோ இந்த இரவு நேரத்துல விடுறீங்களோ இந்த காரியத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. தேவன் அவர் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி நான் செய்யும் பொழுது அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதன்படி செய்ய அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்று நீங்க நம்புங்க. பலவீனமா இருக்கிறீங்களா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி என் தழுமுழால் நான் சுகமாய் இருக்கிறேன்னு நம்பி பாருங்க. Keep confessing, keep believing it till you see the miracle.
கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வார்த்தையின்படி பேசி 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 அந்த வார்த்தையில ஜெயம் கொள்ள வைக்கிறதாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். Let us surrender. ஒப்பு கொடுத்து பாருங்க. இது வரைக்கும் நீங்க வசனத்துக்கு நேரம் கொடுக்காமல் இருந்ததுன்னா இந்த இரவு நேரத்துல just tell Lord, ஆண்டவரே உங்களோடு கூட நான் பேசுவது ஜெபத்தின் மூலியமா நீங்க கேட்கிறீங்க ஆண்டவரே. அதே போல நீங்க பேசுகிற உங்களுடைய அன்பின் சத்தம் உங்க வார்த்தையில இருக்கிறதே, அதை நான் ருசி பார்க்க கிருபை கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. Just love God's word. நீங்க நேசிக்க 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 கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக நேரத்தை ஒதுக்கி கிருபை கொடுப்பார். சங்கீதம் 119 சங்கீதம் 140 வசனத்தை தாவீது ஜெபிக்கிறார் பாருங்க. உம்முடைய வார்த்தை மிகவும் புடமிட்டப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். Lord, I love your word. It's more than the great treasure. பெரிய பொக்கிஷத்தை காட்டிலும் ஆண்டவரே உங்க வார்த்தையில அடங்கி இருக்கிற காரியங்கள் மகத்துவம் உள்ளது. Will we surrender? சொல்வீங்களா ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி வாழ எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. Just surrender to God and God is faithful. அந்த வார்த்தையின்படி செய்ய நமக்கு கிருபை கொடுப்பாராக. தேங்க்யூ லார்ட். இந்த இரவு நேரத்துல கூட இந்த வார்த்தையானது உங்களுக்கு எல்லா காரியமும் உங்களுக்கு செய்யும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை உயர்த்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். Because the word is Lord Jesus. கர்த்தருடைய வசனமே வார்த்தையாய் தேவன் வெளிப்பட்டார். அந்த வார்த்தையாய் இருக்கிற தேவன் நம்மை உண்மை உள்ளவர் என்று நடத்துவார்.